ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மீனா மலேசியா மாமா கடையில் கறி வாங்குறாங்க. மலேசியா மாமா ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சமையலுக்கு உண்டான அந்த ஏற்பாடு அந்த பாத்திரம்லாம் வாங்கிட்டு வராங்க. இங்கே பார்த்தா விஜயா மனோஜ் எல்லாம் நம்மளால் பிரியாணி சாப்பிட முடியல அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ரோகிணி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க, ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி. அடுத்து சமையலுக்கு உண்டான அந்த ஏற்பாடெல்லாம் கீழே வச்சு ரொம்பவுமே சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. முத்து, மீனா, இந்த பக்கத்து பார்த்தோம்னா சுருதி, ரவி எல்லாரும் சேர்ந்து சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வாசம் மாடிக்கு வருது. அதை பார்த்துட்டு விஜயாவும் மனோஜும் ஆஹா சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க சாப்பிடணும் அப்படின்னு. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக போயிட்டு இருக்கு. இடையில அண்ணாமலையும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தா சமையல் வேலைலாம் நல்லா சமைச்சு முடிச்சிடுறாங்க. சாப்பாடு நல்லா இருக்காங்கலாம் டேஸ்ட் பார்க்குறாங்க, சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. பார்த்தா விஜயாவும் மனோஜும் சாப்பிட முடியல. ஏன்னா அவங்க தான் விரதம் இருக்காங்கல்ல. ரோகிணி சாப்பிட போகிறாங்க. நீ சாப்பிட போறியாமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் விரதம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி ரொம்ப பதட்டமாக வித்யாவோட வீட்டுக்கு வராங்க. என்னன்னு கேட்கும்போது நீ உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா உள்ளே இருந்து அந்த மலேசியா மாமா வெளியில் வராங்க. அடுத்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சா, கறி நல்லா இருந்துச்சான்னு கேட்டுட்டு அது நம்ம கடையில் தான் வாங்கினது, மீனா வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ ரோஹிணி வந்து நீங்கள் கடையை மாற்றுங்க, கடையை மூடிடுங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அந்த மலேசியா மாமா சொல்லிடுறாங்க இதெல்லாம் எதுவுமே நான் செய்ய முடியாது. அடுத்து வந்தாங்க என்னை பிடிச்சி கேட்டாங்கன்னா எல்லா உண்மையும் நான் சொல்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக சொல்லிடுறாங்க. ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. கடைசியில் வந்து இதை சொல்லிடுறாங்க மலேசியா மாமா. பார்த்தோம்னா இப்போ இந்த பக்கத்து ரோஹிணியும் சரி வித்யாவும் அப்படியே பதறி போகிறாங்க. வித்யா சொல்கிறாங்க நீ என்னமோ மாட்டிக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க வீட்டில் அதாவது வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, கிறிஸ் ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீ அப்படின்னு. அதுக்கு இன்றைக்கி தான் வந்து முதல் முறையாக வந்து ரோகிணி வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை நினச்சி நான் சிரிக்கிறதா அழுவதான் தெரியலன்னு சொல்லி இன்றைக்கி தான் எமோஷனலாக ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அடுத்து மீனாவும் முத்தும் காரில் போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு இடத்துல நிறுத்தி கார் நிறுத்தி முத்து வந்து மீனாவோட அந்த பூ வேலைப்பாடெல்லாம் செய்கிறாங்களே அலங்காரம், அதுக்கு அதாவது விசிட்டிங் கார்டெலாம் அடித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு எமோஷனலாகி பேசுகிறாங்க. முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இன்றைக்கான எபிசோடு எமோஷனலாக அப்படியே முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.